நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளான இன்று அவரது 50 வருட திரையுலக பயணத்தை ரீவைண்ட் செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காலங்கள் ஓடினாலும் வயது கூடினாலும் என்றும் இவரது ஸ்டைலும் மேனரிசமும் அதே துள்ளலும் வேகமும் நிறைந்ததாக ரசிகர்களை காந்தமாக இழுக்கிறது. இப்பவும் அப்பவும் எப்பவும் ரசிகர்கள் கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்திய சினிமாவின் அடையாளம். அன்று இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் கண்டெடுத்த அபூர்வ நாயகன். ஆரம்பத்தில் வில்லாதி வில்லனாக வலம் வந்தாலும் பிறகு நல்லவனுக்கு நல்லவனாக ஆக்ஷனிலும் தில்லுமுள்ளாக நகைச்சுவையிலும் சென்டிமெண்டில் 6-60 வயதான ரசிகர்களை கட்டிப்போடும் காந்த சக்தியாக உருவெடுத்தார். பில்லா கொடுத்த வெற்றி ஹிந்தியில் அமிதாப் என்றால் தமிழில் ரஜினி என்று சொல்ல வைத்தது. அண்ணாமலை, பாட்ஷா, அருணாச்சலம், படையப்பா என பாக்ஸ் ஆபீஸில் ரஜினி தொட்டதெல்லாம் இமயமலை உயரம். கமர்ஷியலில் அவரை அடித்துக் கொள்ள ஆளில்லை என்று பேசும் அளவிற்கு உச்சம் தொட்டவரை ஜப்பானுக்கு அழைத்துச் சென்றது முத்து திரைப்படம். ரஜினியின் அரசியல் பேச்சுக்கள் சர்ச்சையில் சிக்கினாலும் விசில் பறக்கும் பஞ்ச் வசனங்களும் ரசிகர்களை கவரும் ஓப்பனிங் சாங் வரிகளும் ரஜினியின் மார்க்கெட் வேல்யூ என்றும் குறையாமல் பார்த்து கொண்டன. இப்படி 70களில் திரை உலகில் அறிமுகமாகி 90களில் புதிய உச்சம் தொட்டவர் நம்ம சூப்பர் ஸ்டார். அதிரடி ஹிட் படங்களான சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன், ஜெயிலர் மட்டுமல்ல, ரஜினியின் கிளாசிக்கல் ஸ்டைல் படங்களான முள்ளும் மலரும், தளபதி, ஜானி போன்றவை இன்றும் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுபவை. வேட்டையன், கூலியை தொடர்ந்து இன்று 75 வயதிலும் அடுத்தடுத்து புது படங்களில் கமிட்டாகி வரும் ரஜினிகாந்த் என்ற காந்த சக்தி சினிமாவில் பல தலைமுறைக்கும் இன்ஸ்பிரேஷன். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.